இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மூன்றாவது பகுதி கணவன்மாருக்கானது. கணவன்மாரின் இன்றைய நாளின் சில செயல்களை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல் 2 பகுதிகளிலும் மனைவியை குறித்து நாங்கள் நிறைய விடயங்களை பார்த்தோம். மூன்றாவது பகுதியிலே எப்படி கணவன் தன்னுடைய மனைவியின் உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்வது. இந்த நாட்களிலே கணவன் மனைவி உறவிலே ஒரு மெல்லிய கோடு போன்று, ஒரு மெல்லிய உயிர் போன்று காணப்படும் இந்த உணர்வுகளை நாங்கள் எப்படி மேம்படுத்த முடியும் என்பதை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய நாட்களிலே அநேக மனைவி அல்லது மனைவிகள் இன்றைக்கு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருந்தாலும் ஆனாலும் சில மெல்லிய உணர்வுகளிலே நோவுகளோடு இருக்கிறார்கள். எனவே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் நாங்கள் வாசிப்போமானால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிப்போமானால் இப்படி சொல்லப்படுகிறது. இன்னொரு மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன். கணவன்மார்களே, அதுபோல நீங்கள் உங்கள் மனைவியுடன் சரியான புரிந்துணர்வோடு, அங்கே அக்கறையோடு எல்லாம் போட்டிருக்கு, நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் பலவீனமான இயல்புடையவர்களாக இருக்கிறபடினால். ரைட், அது சொல்லியிருக்கு. அழகான பகுதி. இந்த மொழிபெயர்ப்பு நல்லா இருக்கு, நீங்கள் வாசிங்கன்னா சொல்லியிருக்கு. கணவன்மாரே, உங்கள் மனைவியுடன் சரியான புரிந்துணர்வோடு நடவுங்கள். சரியான புரிந்துணர்வோடு. இன்றைக்கு தெரியுமா, நாங்கள் இன்றைக்கு இருக்க உலகத்தில் ஆண்களுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் வித்தியாசமானது, பெண்களுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் வித்தியாசமானது. ரைட், இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்குறோமா இருந்தால் இன்றைக்கு நிறைய வேலைகளை நாங்கள் நினைக்கிறேன். ஒரு கணவனாக நினைக்கிறது, மனைவிக்கு இப்போ சொல்லுங்க, காலில் ஒரு வலி வந்துட்டு, காலில் ஒரு நோவு வந்துட்டு, கணவன் என்ன நினைக்கிறேன்னா, நான் என்னுடைய மனைவியை ஒரு மிகவும் பிரபலியமான வைத்தியசாலையில் கொண்டு போய் நிறைய காசு செலவழித்து இந்த மனைவிக்கான மருத்துவ முயற்சிகளை செய்யணும். சாரி, மனைவியா நீங்கள் வேண்டாம், உங்களோட மனைவியிட்ட கேட்டு பாருங்க. நீங்கள் 50,000 செலவழித்து உயர்ந்த வைத்தியசாலைக்கு கொண்டே மருந்து போடணும்னு அவங்க விரும்ப மாட்டாங்க. ரைட், அவங்க விரும்புகிறது சிம்பிள். 50 ரூபா ஒரு பெயின், அதாவது நோவுக்கான மருந்து எடுத்தோட ஒரு விக்ஸையோ எதுவோ கொண்டு வந்து தன்னோட காலுக்கு உங்களோட கையால் தடவி விட்டால் போதும். உங்களோட கையால் தடவி விட்டால் போதும். நாங்கள் நினைக்கிறது என்ன, அம்மா இவ்வளவு செலவழித்து பாருங்க. இல்லை இல்லை, உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்ள சரியான புரிந்துணர்வோடு நடத்துங்கள் என்று சொல்லப்பட்டது. நாங்கள் மனைவியிட உணர்வுகளை புரிஞ்சு கொள்கிறோமா? இன்றைக்கு தெரியுமா, நாங்கள் இந்த மெல்லிய உணர்வுகளை இன்றைக்கு நாங்கள் சாகடிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இந்த மொபைல் வந்த அப்புறம் ரைட், நீங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை ரைட், இன்றைக்கு சொல்லுவோம், இந்த மொபைல் வந்த பிறகு எல்லாம் மணிக்கூடி இல்லை, எல்லாத்தையுமே இன்றைக்கு நாங்கள் இல்லாமக்கின்னு போகிறோம். அதேமாதிரி இந்த உணர்வுகளையும் நாங்கள் இல்லாமல் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட, நான் சொல்கிறேன் 1.5 வயசு பிள்ளைகிட்ட கொண்டு போய் நீங்கள் ஒரு ஃபோனை கொடுத்துட்டு அந்த பிள்ளை ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பாகக்காயை ஊட்டி பாருங்களேன். பாகக்காய் கசக்குற அந்த பாகக்காயை நீங்கள் ஊட்டினீங்கன்னா அந்த பிள்ளை சாப்பிடும். ரைட், ஏன் தெரியுமா, அந்த பிள்ளைக்கு ஒரு உணர்வற்ற நிலையில் நாங்கள் அந்த காரியத்தை செய்கிறோம். இது மிகவும் ஆபத்தான ஒரு செயல். என்ன, இன்னைக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது பிள்ளைக்கு ஃபோன் கொடுக்குறது, அது வேறு பகுதியாக இருந்தாலும் இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே சிறு பிள்ளைகளுடைய உணர்வுகளை நாங்கள் எப்படி நாங்கள் மழுங்கடிக்கிறோமோ அதே போல கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் நாங்கள் அவர்களுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் இன்றைக்கு மதிப்பளிப்பதில்லை. ரைட், ஸோ அதனால் இன்றைக்கி நிறைய பிரச்சனை. யோசிச்சு பாருங்கள். அதனால தான் பிள்ளை பிறந்த உடனே நாங்கள் சொல்லுவாங்க, பிள்ளைய அம்மாவுக்கு பக்கத்தில் போடணும், அல்ல நெஞ்சில் போடணும், ஒரு தொடுகை உண்டு, அந்த தேவை. அந்த தொடுகையினூடாக பிள்ளைகளுக்குள்ள 2 விதமான காரியங்கள் டெவலப் ஆகும் என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். ஒன்று பாதுகாப்பு உணர்வு, 2வது நம்பிக்கை உணர்வு. இங்கே நாங்கள் சரியான புரிந்துணர்வோடு நாங்கள் நடத்துவோமா இருந்தால் கணவன் அல்லது மனைவியை, இங்கே என்ன நடக்குதுன்னா 2 உணர்வு அவருக்குள்ளே மேம்படுத்தப்படும். ஒன்று பாதுகாப்பு உணர்வு சரியாக இருக்கும், 2வது நம்பிக்கை அவர்களுக்குள்ளே தொழில்விடும். இந்த 2க்குள்ளேயும் பிரச்சனை வரும்போது தான் சந்தேகம், குழப்பம், பயம் போன்ற உணர்வுகள் குடும்பத்துக்குள்ளே மேம்படுத்தப்படும். இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய கணவன் மனைவி உறவில் இந்த உணர்வு அதிகமாக பாதுகாப்பாக இருக்கிறதா? சிறுவல்ல கணவன் இன்றைக்கு காலையிலிருந்து பின்னரை மட்டும் ஓடுறேன் உழைச்சிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் என் குடும்பத்துக்காக ஓடுறோம். சாரி, நீங்கள் என்னதான் ஓடி உங்கள் கணவன் மனைவி உறவிலே நீங்கள் இருவரும் சரியான புரிந்துணர்வோ உருவாக்க வேணுமா இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு
தொடுகை ரீதியான அல்லாவிட்டால் அவர்களுக்குள்ளே உங்களுடைய பார்வை ஏதோ ஒரு விதத்திலே ஒரு நல்ல நம்பிக்கையையும் பாதுகாப்புணர்வையும் உருவாக்க வேண்டும். இப்போ நான் இன்னும் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன், வழியாக கேளுங்க. ரைட்டா? இப்போ ஒரு தகப்பன் இருந்து அந்த தகப்பன் சொல்லிடறான் பிள்ளையை பார்த்து, மகள் இந்த வருஷம் உங்களுடைய பர்த்டேக்கு பிறந்த நாளுக்கு நான் பார்த்து வச்சு ஒரு பர்பிள் கலரில் ஒரு வடிவான சட்டை இருக்கு, நான் உங்களுக்கு வாங்கித்தாரேன். மகளுக்கு விருப்பம் இல்லை, ஏனென்றா அப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், அதனால அப்பாவுக்கு சொன்னேன், அப்பா வேணாப்பா நீங்கள் அவ்வளவு செலவழித்து அந்த சட்டையை வாங்க வேணாம்னு சொன்னாங்க. அவ வாயில சொன்னாலும் மனசுல அந்த சட்டைக்கான விருப்பம் இருந்தது. காரணம் என்ன? அப்பா பாவம் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். மனைவியும் சில வேலை வேணான்னு அப்படிதான் சொல்லுவாங்க. ரைட்? ஸோ இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறபடியால் வேணாம்னு சொன்னாலும் இந்த பிள்ளைக்கு அந்த பிறந்த நாள் எப்போ வருமென்று உள்ளுக்குள்ள ஏக்கத்தோட விருப்பத்தோட காத்திருந்தான். ரைட்? ஸோ இப்போ கடைசி அன்றைக்கு பர்த்டேயும் வந்துச்சு. அப்பா வர லேட் ஆகிட்டு பிள்ளை நித்திரைக்கு போனா, ஆனால் பிள்ளை நித்திரை கொள்ள இல்லை, இருந்துக்கின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்பா வருவேர், இன்னைக்கு சட்டையோடு வருவேர், அப்பா வருவேர், இந்த சட்டையோடு வருவேர். கட்டியில இருந்து நிறைய ஏக்கங்களோட பிள்ளை காத்திருக்கேன். அப்பாவும் வந்தேன். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அப்பா வரும்போது சட்டை கொண்டு வராமல் வெறும் கையோடு வாரேன். பிள்ளையோட உணர்வு எப்படி இருந்ததுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. சரி, வெறுங்கையோடு வந்திருந்தாலும் பரவாயில்லை, இந்த அப்பா கஷ்டம் காசு இல்லைன்னு நினைச்சிட்டு பிள்ளை ஏதோ ஒரு விதத்தில் நித்திரைக்கு போயிருந்திருக்கும். இப்போ அந்த பிள்ளை பார்க்குது, அப்பா பயங்கரமாக எங்கட பாணியில் சொல்லலாம் தண்ணி அடிச்சுட்டு ஃபுல் வரியில் அல்லாட்ட மிகவும் மோசமான நிலையில் அப்பா வாரு. இப்போ பிள்ளை என்ன நிலையோடு படுக்க போயிருக்கும்? அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? உணர்வுகளை புரிந்து கொள்கிறோமோ இல்லையோ? ரைட். முதலாவது உணர்வுகளை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோமா? உங்களை நம்பி வந்த மனைவி அல்லது உங்களுக்காக உங்களோடு இருக்கிற மனைவி, நாங்கள் அந்த மனைவியை உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே நாங்கள் இருக்கிறோமா? அந்த பிள்ளையுடைய அந்த இரவு படுக்கை எப்படி இருந்திருக்கும்? அந்த நாள் ரணமானதாய் அந்த பிள்ளைக்கு மாறி இருக்கும். அதுபோல அன்றைக்கு அநேக வேளைகளிலே உங்களுடைய துணை, உங்களுடைய மனைவி இன்றைக்கு பல வேளைகளிலே ரணங்களோடு உணர்வுகளை அப்படியே அடக்கி வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த அடக்குதல் ஆரோக்கியமானது அல்ல. சிம்பிள் கணவன் மாட்ட நான் சொல்றதுக்கு ஒரே ஒரு பதில், நீங்க இந்த பகுதியை நீங்க தியானிக்கும் போது யோசிங்க. உங்களுடைய மனைவியின் கடினமான நேரங்களில் அவர்கள் தோல் சாய்க்கக்கூடிய ஒரு நல்ல தோள்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் அவர்கள் அதை விட இந்த உலகத்தில் வேறு சந்தோஷத்தை எதிர்பார்க்க போவதில்லை. வேதாவும் அதைத்தான் சொல்கிறது. கணவன்மாரே அவர்கள் பலவீனமான இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள். எது? அதனால தான் அவர் சொல்றேன், புரிந்துணர்வோடு, சரியான புரிந்துணர்வோடு நடத்துங்கள். ரைட்? அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும், அவருடைய ஒவ்வொரு தேவைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள நீங்கள் பழக வேண்டும். இன்றைக்கு இருக்க சூழல் நாங்கள் என்ன தெரியுமா? பிஸி வேர்ல்டு, டைம் இல்லை, நாங்கள் எல்லாருமே ஓடிக்கிட்டு எல்லாரும் ஓடுறோம். ஆனால் என்னத்துக்கு ஓடுறோம்டா எங்களுக்கே தெரியாமல் இருக்கு. நாங்கள் நிறைய வேலைகளில் நிறைய பொருட்களை பணங்களை எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம். ஆனால் இந்த உணர்வுகளை நாங்கள் மழுங்கடிக்கிறோம். இந்த உணர்வுகள் செத்து போனால் 2 காரியங்கள் செத்து போகும். ஒன்று நம்பிக்கை செத்து போகும், 2வது பாதுகாப்பு உணர்வு செத்து போகும். ரைட்? அதனால தான் சொல்கிறது, இந்த காலங்களில் நீங்கள் கவனமாக உங்களுடைய மேம்படுத்தல்களை செய்ய வேணும். ரைட்? ஸோ உங்களுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான், கணவனா மனைவியாக நீங்கள் இருக்கிறீங்கடா, கடைசி அவங்களோட மனைவியோடு இருந்து, ரைட், அல்லது நீங்கள் மனம் விட்டு 2 பேரும் கதைத்தது எப்ப? நீங்கள் யோசிங்க. 2 பேரும் இருந்து முகத்துக்கு முகம் பார்த்து உண்மையா உங்களுடைய உணர்வுகளை சரியாக பகிர்ந்து கொண்டது எப்ப? இல்லையா? ஆபத்து இருக்கிறது. சரி, உங்களோட மனைவியை நீங்கள் வெளியே போய் எப்போ நீங்கள் உண்மையா உங்களோட மனைவியை கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு போனீங்க? இது நான் உங்களுடைய தாம்பத்திய உறவு பெரிய கதைக்கல, அது வேற பகுதி. ஆனால் ஒரு பிசிக்கலா, சரி, உங்களோட மனைவி எப்போ முதுக தட்டி ஏதோ ஒரு காரியம் நடக்குமோ நீங்கள் பாராட்டி இருக்கிறீங்க. இன்றைக்கு நாங்கள் என்ன தெரியுமா செய்கிறோம்? நிறைய வேளைகளில் எங்களுடைய அந்த எங்களோடு இருக்கிற உறவுகளை நாங்கள் அதை மதிக்காத ஒரு தன்மையோடு நாங்கள் நடந்து கொண்டோம். உங்களுக்கு சொல்லக்கூடிய வெரி சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷன். எவ்வளவுதான் நீங்கள் நேரம் எடுத்தாலும் சரி, எவ்வளவு தூரம் ஓடினாலும் பரவாயில்லை, கணவன் மனைவியா பிள்ளைகள் எல்லாம் நித்திரைக்கு போனால் பிறகு நீங்கள் ஒரு 10 மணிக்கு பிறகு இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேரும் ஒரு நல்ல காஃபி எடுங்க, ஒரு டீ எடுத்துகிட்டு போங்க, 2 பேரும் வெளியே எங்கேயாவது தனிமையில் இருங்க, 2 பேரும் இருந்து கொஞ்சம் மனம் விட்டு கதைங்க. நீங்கள் கேளுங்க உங்களோட மனைவியை பார்த்து, நான் உனக்கு ஒரு பொருத்தமான கணவனாக இருக்கிறேனா? உன்னுடைய எல்லா உணர்வுகளையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல இடைவெளிகள் உன்னிட்ட இருக்கான்னு கேளுங்க. அதைத்தான் வேதாகமம் சொல்லுது.
அவர்கள் இயல்புகளிலே பலவீனமாய் இருக்கிறார்கள். எனவே கணவன்மாரே சரியான புரிந்துணர்வோடு உங்களுடைய மனைவியை நடத்துங்கன்னு சொல்லுது. இன்றைக்கு உங்களுக்கான சவால் இதுதான். இந்த காலங்களில் நாங்கள் எல்லாம் வளர்ந்துட்டோம், விஞ்ஞானம் வளர்ந்துட்டோம், எல்லாம் வளர்ந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே என்னத்தை செய்றீங்க? ஃபுல் டயர்ட். நீங்களும் கஷ்டமாக தான் வாரீங்க. வந்த உடனே எதை தூக்குறோம்? ஃபோனை தூக்குறோம், கேம் விளையாடுறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், என்னென்னத்துக்கோ போகணும். ஆனால் மனைவியோடு இருந்து கதைக்கிறதுக்கு நாங்கள் நேரம் கொடுக்குறோம். ரைட்? அதுதான் சொல்லுது. மெல்லிய உணர்வுகளை நீங்கள் வளர்த்துருங்க. அது பிள்ளைகளுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் முதல் 2 வயசு மட்டும் உளவியலாளர் சொல்லுவாங்க, அவங்களோட சென்ஸ் வந்து டெவலப் ஆகிற காலம். அந்த காலத்தில் தான் நாங்கள் சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு கண்ணை பார்த்து பாலை கொடுக்கணும். ரைட்? ஃபோனை பார்த்து கொடுக்கக்கூடாது. சரி, ரெண்டாவது முக்கியமான காலம், அவங்களோட சென்ஸ் டெவலப் பண்ணுறது. அதுதான் அந்த பாதுகாப்பு நம்பிக்கை வளர்கிற காலம். தொடுக முக்கியம் பிள்ளைகளோட அந்த காலங்களில். ஸோ அதுதான் அந்த நம்பிக்கை உணர்வு அதிகமாக மேம்படுத்தப்பட்ட காலம். ஸோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, நீங்கள் ஆரம்பித்த குடும்ப வாழ்க்கை எத்தனை வருஷமும் எனக்கு தெரியாது. ஆனால் பாதுகாப்பும் நம்பிக்கை உணர்வும் வளர வேணுமா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், உங்கள் மனைவியோடு உணர்வுபூர்வமாக நல்ல தோள்களை நீங்கள் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி செய்வீர்களானால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். கிருபை உள்ள தகப்பனே, இந்த நேரத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, கணவன் மனைவி என்கிற ஒரு அழகான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே, நாங்கள் சில வேளைகளிலே எங்களுடைய துணை அல்லது மனைவியினுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் மதிப்பளிக்காமல் நடந்திருப்போமானால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. பல வேளையிலே அவர்கள் உணர்வுகளை அடக்கி கொண்டு ஆண்டவரை உணர்வுகளை அதை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறபடினால் ஆண்டவர் அவர் ரணங்களோடு வாழ்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்ப சூழலிலே ஆண்டவரை நாங்கள் எவ்வளவுதான் ஓடினாலும் ஆண்டவரை கணவன் மனைவி என்ற அந்த உறவுக்குள் நல்ல ஒரு அன்பையும் புரிந்துணர்வையும் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின் கரம் குடும்பங்களை ஆசீர்வதித்து நடத்தட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you.